கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார செழிப்பு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அந்த பொருளாதார செழிப்பை வேத வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார செழிப்பு குறித்து நமக்கு நிறைய கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் போன வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவிலும் நிறைய தேவன் நமக்கு எப்படி அதை கற்றுக் கொடுக்கிறார், அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார செழிப்பு எப்படி அது முன்னேறுகிறது, எப்படி வளர்கிறது என்று நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் அப்படி என்று நம்முடைய இந்த தலைப்பிலையும் இருக்குது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை எப்படி அது கொடுக்கிறார் என்று நாம் தொடர்ந்து பார்க்குறோம். பொருளாதார செழிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற அந்த நோக்கம் ஒரு சித்தமாக இருக்குது. அவர் நமக்கு எப்பொழுதுமே பாருங்கள், முன்னேறதுக்கான ஒரு அறிகுறி வாழ்க்கை தான் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆதாமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு மனிதனுக்காக ஒரு அண்ட சராசரியை படைத்து பல நதிகளை ஓட வைத்து பல கனிகளை கொடுத்து இவ்வளோ அழகாக செழிப்பாக படைத்தார். பாருங்க, தேவன் அவ்வளோ செழிப்பாக கொடுத்தாருங்க. அவர் ஒன்று ஓட்டாண்டியா இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இல்லை. அதாவது நினைக்கவே முடியாது. நீங்கள் அந்த அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பொறாமை குணமோடு வரலாம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய ஆஸ்தி, என்ன நதிகள் கனிகள் என்ன வேணுமா, எது வேணாம் அவன் விதைச்சா உடனே அறுக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே அவனுக்கு இருந்து பாருங்க. அந்த அளவுக்கு செழிப்பாக கொடுத்தாரு பாருங்க. அதே மாதிரி தான் யோசுவாவிடமும் கற்றுக் கொடுக்குறார், நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நேராக கற்றுக் கொடுக்குறார். வார்த்தையை அவர் மிக தெளிவாக கொடுக்குறார். வார்த்தையை விட்டு விடாத, வார்த்தை இது மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பு இருக்குன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறார். அந்த கற்றுக் கொடுக்கும் பொழுது யோசுவா அதன் மூலமாக அவன் பயப்படுதான். முதல்ல இஸ்ரேல் மக்களை எப்படி வழிநடத்தணும். ஆனால் தேவன் சொல்ல, நீ முதல்ல பொருளாதாரத்தில் செழிப்பார், நீ இருக்கும் பொழுது தான் மற்றவன் பார்த்து அதை பயப்படும். அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று யோசுவாவுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. யோசுவா மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவங்கள தேவன்லாம் இப்படியெல்லாம் நிறைய ஆசீர்வதித்தார். அந்த மாதிரி அவர்களெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஆசீர்வதிக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. யோசுவா, ஆபிரகாம், ஈசாக்கு, இந்த மாதிரி அவர்களுக்கு தேவன் தயவு இருந்தது, அவர்கள் ஆசீர்வதித்தார். அந்த கதையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தேவன் அந்த அளவுக்கு அவர்களுக்கு சூழ்நிலைகள் இருந்தால் மத்தியிலும் அவர்கள் செழிப்பை அவர் கொடுக்குறார் பாருங்கள். ஒரு அந்த மனிதனை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த செழிப்புக்கு ஒரு உதாரணமாக ஒரு காட்சி பொருளுக்கு அவன் ஆதாம் இழந்த அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது இவன் மூலமாக காமிக்கிறார். யார்? ஆபிரகாம் மூலமாக கர்த்தர் காமிக்கிறார் பாருங்கள். கிறிஸ்து குறித்து நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே கல்வாரி சிலையில் உள்ள பாடுகள் அவைகள் செழிப்புக்கு நமக்கு ஒரு இதாக இருக்குது. எப்படி இந்த செழிப்பை அவர் இவனுக்கு கொடுத்தாரோ, எப்படி ஆதாம் மூலமாக அந்த அந்த செழிப்பு பூரா ஆபிரகாம் கொடுத்தார். இப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் அந்த காலத்தில் புறஜாதிகளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, யூத மக்களுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் கல்வாரி சிலுவை மூலமாக அது எல்லாருக்கும் கிடைக்கப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு இல்லை, எல்லாரும் கிடைக்கணும். ஏன்னா தேவன் உண்டு பண்ண அந்த மனிதர்களுக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று தான் அந்த கல்வாரி சிலுவையில் மறித்தது. ஏனென்றால் பிசாசானவன் அந்த மாதிரி ஒரு பாவத்தின் உலகமாக அவன் ஆக்கிவிட்டான். ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்த முதல் கொண்டு அப்படி ஆகிவிட்டது பாருங்கள். தேவனுடைய அந்த வாழ்க்கையிலே நம்முடைய சித்தமும் விருப்பமாக இருக்கிறது என்று அந்த இடத்துல விளங்குகிறது. எங்கே என்றால் கல்வாரி சிலுவையிலே. தேவன் நம்மை அன்பு கூறுகிற தேவன். நன்றாக நீங்கள் அதை பார்க்கணும். அந்த நம்முடைய தேவன் நமக்கு எப்பொழுதும் அன்பு கூறுகிறார். நம்முடைய சாபங்கள், நம்முடைய தரித்திரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சிலுவையிலிருந்து எல்லாமே நீக்கிவிட்டார். வேதவசனம் போதிக்கிறது, கவனிக்க வேண்டியது இதெல்லாம் சிலுவையிலிருந்து எல்லாம் நீக்கிவிட்டார். நம்முடைய தேவன் நம்முடைய செழிப்பை விரும்புகிறார். அதற்காகவே என்னவெல்லாம் செய்திருக்கிறார் பாருங்கள். சொந்த குமாரனை நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தன் சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையிலே இது பண்ணார். அதில் எல்லாரும் நிறைய சொல்லுவாங்க சாபம் மட்டும்தான் அப்படி. அதில் தரித்திரமும் அது மூலமாக போச்சு. ஒரு மனுஷனுக்குடைய வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையில் எதுவுமே ஓட்டாண்டியாகவே இருக்கக்கூடாது. அவருடைய நீதியும் ஐஸ்வர்யத்தையும் சொந்தமாக்கி என்று வேதவசனம் போதிக்கிறார். அவருடைய நீதியும் ஐஸ்வர்யத்தையும் சொந்தமாக்குகிறார் என்று நம்முடைய வாழ்க்கைக்கு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள். நான் நித்தமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவரை தேட நம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையில் அவர் சிலுவை நம்மிமித்தம் அவர் தரித்திரனார், நாம் ஐஸ்வர்யன் ஆகும்படி. அவர் தான் சிலுவையில் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை? ஐஸ்வர்யம், ஆனந்தம், சுகம், எல்லாத்தையும் ஆரோக்கியம், இது எல்லாம் எங்கே நடந்து முடிந்தது? ஆபிரகாமுக்கு அடுத்தால கிறிஸ்து. இந்த கிறிஸ்து வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலுடைய எல்லா மாற்றங்களும் மாறி. கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே சாமம் நீங்கிடும் பாரு. அதற்கப்புறம் நீங்கள் செழிக்க தான் வேணும். அதான் நான் போன வீடியோவில் உங்களுக்கு போட்டேன். சாபம் நீங்கினோடனே அடுத்த ஒரு மனிதன் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வாரான்னு வச்சாங்களாம். அவனுக்கு சாபம் நீங்கி அவனை ஏற்றுக்கொண்டவுடனே அவனுடைய சாபங்கள் எல்லாம் பழையதெல்லாம் ஒளிந்துட்டு என்ன புது சாபம் உள்ளே வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பு. அப்பொழுதுதான் வேத வசனத்தை கொடுத்து அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதிலே அவன் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். அதுதான் போன வீடியோவில் நீங்கள் போட்டிருந்தேன், நீங்கள் கவனிக்க பாருங்கள். அதே இது இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கலாத்தியர் 3 பாருங்கள். ஒரு கலாத்தியர் 3:13 நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:13 என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நீக்கலாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசனால் பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அதாவது சிலுவையின் மரணம் வந்து நான் சொன்னோம்ல, ஒரு ஆளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமும் விருப்பமாக இருக்குது பாருங்க. தேவனுடைய நோக்கமே அதான். தேவன் நமக்கு அந்த மாதிரி தான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் பாருங்க. தேவன் உலகத்தை நேசிக்கிற தேவன் மனுக்குலத்தையும் அவர் அந்த மாதிரி நேசிக்கிற. ஆகவே மனுக்குலம் மூலமும் ஆபிரகாம் ஆசீர்வாதம் சொந்தமாக்க அவர் அப்படி செய்தார் பாருங்க. அந்த சிலுவையின் மரணத்தை உருப்பார். எல்லோருக்கும் ஒரே ஆசீர்வாதம், எல்லாருக்கும் தனித்தனி ஆசீர்வாதம், எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆதாம் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. மனிதன் கொண்ட நோக்கங்களையும் தொடர்ந்து நோக்கங்களை நிறைவேற்றினார். அதாவது ஆதாமுக்கு என்ன நோக்கத்தை வைத்து தேவன் அவனை வைத்தாரோ அதே போல் தான் ஆபிரகாம் கொண்டது. திட்டம் ஒன்றும் மாறல. தேவன் ஒரே நோக்கத்தில் தான் இருக்குது. அதாவது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆதாம் வச்சு என்ன அந்த கதையை நடத்த முடியாது. அதுதான் ஆபிரகாம்னு ஒரு புது மனிதனை கொண்டு வந்தார். ஏனென்றால் அவன் பாவம் செய்து அதில் விழுந்து விட்டான். ஏன்னா புது மனிதன் மூலமாகத்தான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தான் தேவன் இன்னொரு இதை கொண்டு வரார். அதாவது அதே நோக்கம்தான், அதை இன்னொரு மனிதன் மூலமாக அது காட்டுறார் பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்னவென்றால் என்ன? இது நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது நியாயப்பிரமாணத்தின் சாபம் பாருங்கள். நியாயப்பிரமாணம்னா எது? அந்த ஆதாம் அந்த அவன் சொன்ன அந்த கட்டளை அவன் மீறிவிட்டான். அந்த மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த மீறுதல், அதன் மூலமாக அவனுக்கு அந்த சாபம் வருகிறது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை அவன் மீறின மனுஷன் சாபத்து வரவழைத்து கொண்டான். அவன் சாபத்தை அவன் வரவழைச்சிட்டான். பூமி அவன் யுத்தமாக சபிக்கப்பட்டு பூமி மாறிவிட்டது. அவன் மூலமாகத்தான் இன்னைக்கும் சபிக்கப்பட்டு பூமி இப்படி கீழ்கட்டு கிடக்கு. அவன் இந்த பூமிக்குள்ளே சாபத்தை கொண்டு வந்து விட்டான். சாபக்கேடான வாழ்க்கை அவனுக்கு உருவாகி விட்டது. பிசாசானவன் தேவனால் உண்டாக்கப்பட்டு கெடுக்க வேண்டும் என்று தான் அவனுடைய திட்டமே. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து வைத்து அவனை தூண்டி இப்படி மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான். அதாவது அவனுக்கு எப்பவுமே தேவனுடைய மனிதர்களெல்லாம் நாசமாக்குறதான் வேலை. அவனுக்கு ஏதாட்டு செஞ்சுட்டே இருக்கணும். ஒருத்தன் நல்லா மேலே போயிட்டான், மேலே ஏற போகிறான்னு வச்சாங்கன்னா அவனை அப்படியே ஏதாட்டு செஞ்சு அவனை தேவனுடைய வழிகளை கொண்டு வராத அளவுக்கு அவன் பார்ப்பான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவனால் முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுக்குள்ளே பழகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாவிலே அறிக்கை செய்து அவனை அப்போவுமே அடித்து தும்சம் பண்ணிடுவீங்க. நீங்கள் எப்பவும் வெற்றியாளனாக இருப்பீங்க. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. பிசாசை தேவனுடைய வார்த்தையிலான தான் இயேசு கிறிஸ்து வென்றார். ஆமாம், ஒவ்வொரு நிமிஷம் வார்த்தையை கொண்டு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் உலகத்தை. வார்த்தை தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண பழகிறதுக்கு தான் இதைத்தான் நான் சொல்லிட்டு வரேன். செழிப்பும் அப்படி தான். நீங்கள் சொன்னால் தான் செழிப்பு வரும். சும்மா உட்காந்தாலும் செழிப்பு வராது. அவருடைய நீங்கள் செழிக்க விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகிடும். அதில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் சக்ஸஸ். அடுத்த ஸ்டெப் என்ன எப்படி நீங்கள் போக ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி காரியத்துக்குள்ளே தான் தேவன் உங்களை வழிநடத்த விரும்புகிறார் பாருங்க. அவனுக்கு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து வைத்து அவனை தூண்டி இப்படி மனிதனுடைய வாழ்க்கை நாசமாகிவிட்டான். ஆவிக்குரிய விதத்திலே அவன் பாதிக்கப்பட்டான் பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு அவன் ஆவிக்குரிய விதத்தில் பாதிக்கப்பட்டான். ஆத்மாவிலே பாதிப்பு, சரீரத்திலே பாதிப்பு, பொருளாதாரத்திலே பாதிப்பு, வேர்வை சிந்தி அவனுக்கு இப்போ பிழைக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஏனென்றால் பாவம் அப்படி ஆகிப்போச்சு.
இப்போ அப்படி எப்படி அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவன் வந்து ஒன்று புசிக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. தேவன் வந்து என்ன பாருங்க, நிமித்தம் நாம் அவனுக்கு நிமித்தம் நம்ம சபிக்க அந்த பாவத்தின் மூலமாக நமக்கு சாபத்தை, அந்த மீறுதல் மூலமாக நமக்கு சாபத்தை உண்டு பண்ணிவிட்டான். அந்த பூமியானது அப்படி ஆகிவிட்டது பாருங்க. இந்த உலகத்தில் தரித்திரம் வருத்தமும் மிகுதியாக இருக்கிறது. அப்படித்தானே அதான உண்மை. இந்த உலகத்தில் ஏகப்பட்டு இருக்குது. இப்படி பிசாசு மனுகுலத்தை கெடுத்து அழித்து நாசமாக்கி இந்த வேலையிலே தேவன் அங்கே நேராக வந்து ஆதியாக 3 பார்த்தீங்கன்னா இந்த மத்தியில் தேவன் ஒரு நம்பிக்கை வாக்குத்தத்தம் கொடுக்குறார் பாருங்க. தேவன் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் தேவன் வந்து ஆதியாகமம் 3 ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அந்த வாக்குத்தத்தத்தை பாருங்க, 3:15 படிக்கும். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார் என்றார். இந்த வசனம் உங்களுக்கு கெட்டமாக இருக்கும், ஆனால் இதனுடைய வெளிப்பாடு பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். வரப்போகிற இரட்சகரை குறித்து வெளிப்பாடு சொல்லப்பட்ட முதல் வாக்கு தத்துவம் தேவன் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவர் யார்? அவர்தான் கிறிஸ்து. ஆகவேத்தான் பவுலப்பு சொல்லுகிறார், அவர் ஐஸ்வர்யானா இருந்தும் நிமித்தம் தரித்திரரானாரே என்றால் நீங்கள் ஐஸ்வர்யன் ஆகும்படி. நீங்கள் ஐஸ்வர்யன் ஆகும்படி தான் அவர் தரித்திரமானார். சாத்தான் மனுகுலத்தை கெடுத்து நாசமாக்கி விட்டு அவனை நிலைக்கு ஆக்கிவிட்டான். அதை மாற்றிய அதற்காக இரட்சகர் ஒருவர் வருகிறார், அதை மாற்றி அமைக்கிறது. யார் அவர்? கர்த்தரில் காலத்தினால் அந்த காலத்தில் அந்த சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யார் அவர்? அந்த கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, தேவகுமார். அவர் இந்த பூலோகத்தில் வந்து இந்த கிறிஸ்துவானவர், அவர்தான் இரட்சகர். அவர் ரட்சிப்பின் வேலையை செய்திருக்கிறார். ரட்சிப்பின் வேலை என்ன? நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்திரம், பாவம் இதெல்லாம் தன் மீது வைத்து தீர்த்தார். சிலுவையில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து தான் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசி தலை அங்கே நசுக்கப்பட்டது. பிசாசின் தலை எங்கே நசுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்தின் கல்வாரி சிலுவையில் அவர் வெற்றி பெறுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி அவருடைய எல்லா வேலையும் சரியாக செய்து முடித்து அந்த இடத்துல பாதாளம் சென்று மீண்டும் திரும்பி வருகிறார். பிசாசை வென்று தேவன் இதோ என் நேசகுமாரர் என்று சொல்லி அவரை மீட்டெடுக்கிறார். அப்பொழுது அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது தேவன் வந்து முகத்தை பார்க்காதவர் திருப்பி கொண்டார். ஆனால் இப்பொழுது அவர் முகத்தை பார்த்து இதோ என் நேசகுமார் என்று சொல்லி அவரை அழைத்து வலதுபுறத்தில் உட்கார வைக்கிறார். அந்த நிமிஷத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தரித்திரம், நோய் எல்லாம் நீங்கிவிட்டது. இதற்கு முக்கிய காரணம் அந்த சிலுவையின் மரணம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறியாதனால தான் நிறைய பேர் இன்று ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. காரணம் என்ற தேவன் நமக்காக அதை செய்து முடித்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறதே நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் விசுவாசிக்கிறது என்ன பணமாக தேவை? இல்லை ஏதாட்டும் ஒரு பெரிய எக்ஸசைஸ் பண்ணணுமா? இல்லை ஏதாட்டும் தீரை குடிக்கணுமா? அங்கே குடிக்கணுமா? அங்கே விடணுமா? ஒன்றும் கிடையாது. அவர் சொல்லுவார், விசுவாசித்தாலே போதும். கிறிஸ்து எனக்காக செய்து முடித்திருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணி விசுவாசித்தாலே போதும் என்று மிக லகுவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் செழிப்பை பற்றி. இவர் அற்புதமான தேவன் பாருங்க. நம்முடைய இதெல்லாம் நீக்கி பிசாசின் தலை அங்கே நசுக்கப்பட்டது. அங்கே தான் வேதவசனம் சொல்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் உலகத்தின் இரட்சகர். அநேகர் வருத்தத்தோடும் வேதனையோடும் கவலையோடும் எல்லாமே மறுமையிலும் வாடிக்கொண்டு பிசாசின் இந்த இது பிடியிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார். இது எப்படி இருந்து விடுதலையாக வேண்டும் என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தேடிக்கொண்டிருக்கிற மீட்பு, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற பதில் இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதை மறந்து விடக்கூடாது. கிறிஸ்துக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிறது. நிறைய பேர் இதை நிறைய வருஷங்களை கேட்டு 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 அப்படியே மழுங்கி தான் இருப்பாங்க. அதை தீட்டி ஒரு கத்தியை தீட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. கத்தியை நீங்கள் தீட்டி வச்சு சாணை பிடிச்சி வச்சு என்ன பிரயோஜனம்? அது சும்மா தான் இருக்கும். அதை பயன்படுத்த செய்யணும். நீங்கள் நிறைய வசனம் கேட்குறீங்க, நிறைய சபைகளுக்கு போகிறீங்க, வார்த்தை கேட்குறீங்க, நிறைய கேட்குறீங்க. நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? இல்லை. அதே போல் தான் கத்தியை வீட்டில் தீர்த்தி வச்சு ஒரு காய்கறி வெட்டினா தான் அதனுடைய இதுக்குள்ளான ஒரு சமம். நீங்கள் வார்த்தையை கேட்டு உள்ளே வச்சு என்ன பிரயோஜனம்? டெலிவரி பண்ணணும். அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அப்பொழுது தான் அதனுடைய பலனை கிடைக்கும். கத்தியை எடுத்து அதை எடுத்து காய்கறி வெட்டும் பொழுது தான் அதனுடைய பலன் அதுக்கு கிடைக்கும். கரெக்டாக இருக்கா, ஷார்ப்பாக இருக்குது, வேலை செய்யுது. உண்மையிலே
அப்படி தெரியும். நீங்கள் வார்த்தைகளை கேட்ட அடுத்த நிமிஷம் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அதனுடைய பதில்கள் கிடைக்கும். வெறும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அதனுடைய தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்க பழக வேண்டும். அவருக்குள்ளே தான் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கிறிஸ்துக்குள்ளே தான் எல்லாம் அடங்கியிருக்குங்க. ரட்சிப்பு, செழிப்பு எல்லாம் இருக்குது. அதை சொன்ன உடனே, இதெல்லாம் நீங்கள் சொன்ன உடனே உங்களுக்குலாம் ஒரு ஒரு உடம்புல ஒரு பூரிப்பு வரணும். ஆகா, கிறிஸ்து எனக்குள்ளே ஒரு இருக்கிறாரே என்று சொல்லி அதில் ஒரு எதிர்பார்ப்பு. ஆகா, எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி இந்த மாதிரி நீங்கள் அதை நம்ப ஆரம்பிக்கணும். இதை நான் நம்புகிறேன், ஏனென்றால் எனக்குள் ஆகவே அவர் எனக்குள்ளே இருக்கிறார். எல்லாம் நீ இருந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது சாபக்கேடு விளங்கிவிட்டது. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் நிறைய பேர் சொல்லாமனால தான் சாபக்கேடுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கிடக்காங்க. தேவன் சொன்ன காரியம் எப்பொழுது நடக்க போது, அவர் யார், எப்பொழுது பிறப்பார், இந்த மாதிரி நிறைய அந்த நேரத்தில் இருந்துச்சு. இந்த கிறிஸ்துங்கிறது யார், அவர் எப்பொழுது வரப்போகிறார், அவர் என்ன செய்கிறார் என்று, இரட்சகர் எப்படி வருகிறார் என்று நிறைய ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் அந்த காலத்து மத்தியில் இருந்தது. அப்பொழுது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 4:1 ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாள் அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றான். பாருங்க, அவள் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னால, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் பாருங்க. அவருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு கிறிஸ்து வருவார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு மாறுதல் கிடைக்கும் என்று எதிர்பாருங்கள். நாம் பெற்ற குழந்தை தான் இரட்சகர் என்று சொன்னனர். கர்த்தர் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று அவர் சொன்னார்ல, இதுதான் இரட்சகர் என்று அவர்கள் நினைச்சு, ஏன்னா கர்த்தரால் கிடைத்ததுதான் சொல்கிறார். ஆனால் பாருங்கள், அவன் மாம்சத்தின் புறமா பிறந்தனால அவன் ஒரு பெரிய கொலைக்காரன், அவன் பொறாமை இந்த மாதிரி ஒரு உள்ளத்தில் இருந்தான். ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதில் தோல்வி அடைஞ்சு போச்சு. தலைமுறை எதிர்பார்ப்பு இருந்தது. மனிதர்கள் மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்ட பிசாசுக்கும் இருந்தது. ஏன்னா பிசாசுக்கு அவன் உன் தலையை நசுக்குவான்னு சொன்னார்ல, அந்த நேரத்தில் தான் இவன் எதிர்பார்க்க, இனிமேல் ரட்சகர் வந்தால் நம்மளுக்கு காலி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி தான் தலைமுறை எதிர்பார்த்து. மனிதர்கள் மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்ட பிசாசு இருந்தது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் தலைமுறை தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு எழுப்பும்போது பிசாசு உள்ளே அவன் நிரசாயிருந்தான். அதாவது ஒருத்தனை எழுப்புறாருன்னு வச்சாங்களாம், அவனுக்கு இதுதான் ரட்சகரோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதுனே தெரியாது, யார் வராருன்னே தெரியாது. ஆனால் யாரை எழுப்புறாரோ அவனை நசுக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு ஒரு புறம் வந்துடும், இவனை விடக்கூடாது, இவனை செய்ய ஏதாவது வெளியில் கொண்டு ஏமாற்றணும், இதாவது செய்யணும். இந்த மாதிரி தான் அவனுடைய எண்ணம் வழியே. அவனுக்கு என்னதுன்னே தெரியாது, எப்போ வராரு, எங்கே பிறகாரு, ஒன்றும் தெரியாது ரட்சகர். அவனும் அதை எதிர்பார்த்துருக்கான் பாருங்க. கொண்டு மனுஷனை தெரிந்து கொண்ட பொழுது பிசாசுக்கு உள்ளே நிரவசாகி விடுகிறான். இவர் தான் இரட்சகராக இருப்பார் என்று சொல்லி பயப்படுகிறான். அவன் கெடுக்க புறப்படுகிறான். எப்படியாவது அவனை சீரடிச்சிடணும்னு சொல்லி பாருங்கள். எகிப்து தேசத்தில் பாருங்கள், இஸ்ரேல் வாழ்ந்து இருந்தபோது ஆண்கள் பிள்ளைகள்லாம் கொண்டு போடணும்னு ஒரு ராஜா கட்டளையிடுறாரு பாருங்க. அந்த மாதிரி காரியத்திலலாம் அவன் ரொம்ப மும்முரமாக இருப்பான். இப்படி யாரும் வந்துடக்கூடாது, பிறந்துடக்கூடாது குறித்து எதிர்பார்த்து வெளியில் பிசாசானவன் எப்பொழுதும் வெளிப்பாக இருந்து கொண்டிருக்கிறான். ரட்சகர் வந்துடக்கூடாது, நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பூமி அவன் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு தான் அவனுடையது. ஆனால் தேவன் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையில் எடுத்து சொல்லும்போது இந்த பிரமாணத்தை, இந்த பூமியினுடைய பிரமாணத்தை விடையும் ஒரு மேற்கொள்ள ஒரு சக்தி நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார் தேவன். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது இந்த பிரமாணத்தை மிஞ்சி அது வேலை செய்யுது. தேவனுடைய வார்த்தை பிசாசானவன் இழுப்பான். அதுதான் இந்த பூவிருப்பு சக்தி. அதை இழுத்துக்கிட்டே இருக்கும், உங்களை விடவே விடாது. நீங்கள் அப்படி இழுத்து உங்கள் சரீரத்தை மண்ணுக்குள்ளே கொண்டு போகிறதான் பார்ப்போம். ஆனால் ஆவியில் இருக்கும் பொழுது, தேவனுடைய உறவில் இருக்கும் பொழுது, அதை நீங்கள் என்ன காரியம் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் அடுத்த மாதத்தில் ஸ்டார்டிங்கில் 10, 20, 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து சேரும் வீட்டுக்கு. அதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். எந்த நேரம் தான் இருந்தாலும், எப்போனாலும் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் ஆவியில் இருக்கும் பொழுது அதுக்கு இருக்கும். ஆனால் பூமி இந்த சரீரத்திலே நீங்கள் இந்த விரமாக விசுவாசி இது பண்ணினா உங்களுக்கு கிடைக்காது. தேவனுடைய வார்த்தை கொண்டு ஆவியின் பிரகாரம் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். அப்பொழுது தான் அந்த பிரமாணம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் பாருங்க, ரட்சகரை குறித்து எதிர்பார்த்து இருந்தபடினால் பிசாசானம் எப்பொழுதும் அவன் வெளிப்பாக இருந்தான். பாருங்க, அவன் பிறந்துடக்கூடாது, அவனுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது, பிறந்த இவங்களெல்லாம் அழிச்சிடும்னு சொல்லி தான் பெரிய இதாக இருந்தான். அதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரமே நடந்தது. இயேசு பிறந்த உடனே அந்த ராஜா சிறு பிள்ளைகளை கொல்ல நினைத்தான். அந்த இடத்துல இயேசு பிறந்த அந்த இடத்துலையும் அப்படி தான் நடந்தது.
அதிலிருந்து தப்பித்து இயேசு பெற்றோர்கள்லாம் வெளியே போகிறாங்க. வேறு இடத்துல சென்று சிறிது காலம் கழித்து திரும்ப வருகிறார்கள். 2000 வருஷத்துக்கு முன்பாக பிசாசின் தலையை கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிசாசின் தலையை நசுக்கப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நேரம், அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக, அதற்கப்புறம் ஒன்றும் இல்லை, அந்த சிலுவையின் மரணத்தில் எல்லாமே அடங்கிட்டு, அதை நல்லா தெளிவாக பிடிச்சாங்க. அதில் எல்லாமே உங்களுக்கு என்ன தேவை? ஐஸ்வர்யமா? அது அங்கே தான் இருக்குது. செழிப்பா? அது அங்கே தான் இருக்குது கிறிஸ்துக்குள்ளே. வேறு என்ன? சுகமா? அது அங்கே தான் இருக்குது. என்ன தேவையோ, உங்களுக்கான ஞானம் தேவையோ, அது அங்குள்ளே தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிறிஸ்துக்குள்ளே வைத்திருக்கிறார் தேவன். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கிறது மனுக்குள்ளுங்க. பாருங்கள், நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். இந்த நியாயப்பிரமாண சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் இது இப்படிலாம் இருக்குமோ அப்படிலாம் இருக்காதுங்க. அதிலிருந்து நம்ம எப்படி மீட்கொள்ள போகிறோம், அதை நம்ம எப்படி ஆட்கொள்ளாமல் இருக்க போகிறது என்று நாம் பார்ப்போம். சில பேர் வேத வசனத்தை படிச்சுட்டு சிலவங்க பயப்படுவாங்க. ஐயோ இப்படி இருக்கா, இதெல்லாம் சொல்லியிருக்கா, அது நமக்கு நடந்துருமோ? கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தா இந்த மாதிரி சாபங்கள் இதெல்லாம் உங்களை வந்து நெருங்காதுங்க. முதல்ல இந்த கொடுத்தப்பட்ட அந்த வசனத்தை தெளிவாக புரிஞ்சுக்காங்க. அதில் என்ன பாருங்கள், அந்த சாபத்தை பற்றி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாசிக்கும் பொழுது அதை கவனமாக கேளுங்க. ஆனால் அது உங்களுக்கு இல்லை, அதை நீங்கள் பயப்பட விடாங்க. ஏனென்றால் கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி இருந்தது அந்த சாபமானது பாருங்கள். உபாகம் 28:15 நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை அங்கேருந்து வாசிக்கிறேன். உபாகம் 18 உபாகம் 28:15 வாசிக்கிறேன். 15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தியத்திற்கு செவிக்கூடாது போகையில் இப்பொழுது சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பறிக்கும். எப்படி? அதாவது விதிக்கப்பட்ட கர்த்தருடைய கற்பனைகளை நீங்கள் ஒன்றும் மேற்கொள்ளாமல் போனால் இந்த சாபம்லாம் வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் அது நீங்கள் ஒன்றும் பயப்படாங்க. ஏன்னா கிறிஸ்து அதையெல்லாம் மேற்கொண்ட தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஐயா, நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாம்சம் பிசைக்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகள் பெருக்கத்தின் உன் ஆடும் மந்தையும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். பாருங்கள், இப்படி சொல்லுது. இப்படி நிறைய இருக்கு. நியாயப்பிரமாணம் சாபம் என்றால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண பட்டியலை தரித்திரம் என்று இதில் நிறைய இருக்குது. தரித்திரமும் இதில் காணப்பட்டிருக்குது. இப்படி தேவனுடைய வார்த்தை கற்பனைக்கு மீறி அப்பால் ஒரு நடக்கும் பொழுது இந்த மாதிரி நடக்கிறது பாருங்கள். நியாயப்பிரமாண சாபம் என்றால் இதுதான். இந்த மாதிரி இந்த மீறுதல், அந்த ஆதாம் எப்படி அதை மீறினானோ, இதை கனியை புசிக்காத என்று அந்த வார்த்தைக்கு அவன் கனம் கொடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை அதுதான். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், வார்த்தையை தான் நீங்கள் கனம் பண்ணணும். தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் வார்த்தை சொல்லணும். நீங்கள் பைபிளில் இருக்கிற வசனங்களையும் எடுத்து சொல்லலாம். ஆனால் நீங்களே கிரியேட் பண்ணி பேசலாம். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் எங்கே போனாலும் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர், எனக்குள்ளே இருந்து நான் இன்னைக்கு போகிறோம்ல அந்த காரியத்தை அவர் வெற்றியை நடத்தி முடிக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கு. இப்படி வார்த்தையை சொல்லணும். இந்த வார்த்தை கனம் பண்ணணும். தேவன் எனக்குள் இருக்கிறார். கர்த்தர் என்னை உண்டு பண்ணினவர், என்னை ஐஸ்வர்யம் ஆக்கினவர், எனக்குள்ளே இருந்து என்னை ஆளுகை செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். வார்த்தை தான் உங்களை மேற்கொள்ளும். அதுதான் ரொம்ப முக்கியமான உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிடுறேன். அதை நீங்கள் விட்டுனீங்கன்னா உங்களுக்கு சாபம். அதுதான் சாபத்தை இருங்க. ஆனால் அந்த சாபத்தை மீட்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இதை திரும்ப சொல்லித்தரேன் உங்களுக்கு. சாபம் என்றால் இதுதான். தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணாத மனுஷன், தேவன் தம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்கிற மனுஷன், தேவன் அற்ற வாழ்க்கை வாழ்கிற மனுஷன் எப்படிப்பட்ட சாபக்கேடாக இருக்கிறான் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? நான் தானே உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். எப்பேற்பட்ட, அதாவது வார்த்தை கனமாக, தேவனே வேண்டாம், மறுதளிக்கிறேன், எப்படியும் வாழலாம்ப்பா, எப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். தேவனை ஒன்று உங்களுக்கு வெளிப்படுத்திய சொல்லி நீங்கள் தேவனோட ஐக்கியம் போன்ற சில வாக்கு தத்துவங்களை உங்களுக்கு கொடுப்பார் பாருங்கள். அவர் உங்களுக்குள்ளே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். சரிப்பா நீ இரு, நான் இதை தாரேன், இதை செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே
ஒரு வாக்குத்தத்தம் அவர் கொடுத்தாருன்னா அது என்றுமே மாறாது. அது நிச்சயமாக நடக்கும். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை சபிக்கணும், சபிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு முகமுகமாக பேசுகிறாரு. ஆமாம், எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு பாருங்க, நீங்கள் எங்கே போனீங்களோ அந்த இடம் ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு கடையில் நிற்கலாம், அன்றைக்கி அந்த கடை பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்களோ அந்த வீடு சமாதானம். எங்கே போனாலும் சரிதான், நீங்கள் போகிற இடம், கால் வைத்த இடம், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிருபை கிடைக்கிறது. ஆனால் உங்களை எவன் எடுத்தானோ அவ்வளோதான். அது நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அதெல்லாம் நடக்கும். அங்கே என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை தேவன் கொடுத்தார். அதை நீங்கள் ரிசர்வ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. பொருளாதார செழிப்பு குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த குறித்து உபாகம் 28 அதுக்கப்புறம் பாருங்கள், 23 படிக்கிறேன். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்பாகவும் இருக்கும். பாருங்கள், வெண்கலம் இரும்புன்னு என்னங்க? தேவன் பலகணிகளை துறந்து வானத்தின் பலகணிகளை துறந்து தந்தால் தான் நம்முடைய ஆசீர்வாதம். அங்கே வெண்கலமும் இரும்பும் இருந்ததுன்னா எப்படி அது வாழ முடியும்? எங்கே பூமி விளையுமா? ஒன்றும் விளையாது. இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி உன் தேசத்திலே மழை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். அதெல்லாம் நீங்கள் படிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு சாபக்கேடான ஒரு வார்த்தை. ஆனால் அதையெல்லாம் எப்படி அதை மீட்கொடுக்குன்னு அவங்களுக்கு தேவனுடைய தயவு ஆசீர்வாதம் அங்கே இல்லை. இந்த மாதிரி ஒரு சாபக்கேடான இடத்துல தேவனுடைய தயவு இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல ரொம்ப சாபக்கேடான சூழ்நிலை. எங்கள் ஊர்லலாம் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு இப்படி தான் சாபம் வந்து ரொம்ப இருந்தது. ஆனால் கர்த்தருக்குள் அவர்கள் வரும் பொழுது சாபத்தை நீக்கி இன்றைக்கும் அந்த குடும்பம் நிலைத்திருக்கு. அவங்க கூட இருந்தவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த மாதிரி தேவனை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் இன்றும், அந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் இன்றும் இருந்து அவருடைய வாழ்க்கையிலே குழந்தைகள் எல்லாமே நல்ல ஒரு பெரிய படிப்பெல்லாம் படித்து ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தேவனை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு தேவன் முகமுகமாக பேசினேன், என்னிடத்துல வா, நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்று சொன்ன உடனே அவர்கள் வந்தார்கள். அந்த மாதிரி கர்த்தருக்குள்ளே தேவனுக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது அந்த உடனே அவர் கூப்பிடும்போது அந்த ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் வந்துடணும். வரும்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நன்றாக பெறும். அந்த மாதிரி அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே இன்றும் அற்புதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மாதிரி இந்த வசனத்தை பாருங்கள், அதெல்லாம் இந்த மாதிரி கேட்கும்போது தேவனுடைய தயவு ஆசீர்வாதம் அங்கே இல்லை. வானத்தின் திறக்க அவர் ஆனால் வானத்தை திறக்க விரும்புகிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் தான் அது அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் பாருங்கள், அதில் வெண்கலமும் கல் இதுதான் இருக்குது. அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாது. மற்றும் ஆசீர்வாதம் வாசிக்க மாட்டோம் என்று சோதித்து, அதாவது இதெல்லாம் நான் உனக்கு பலன்கள் கொடுத்து ஆசீர்வாதத்தை வசிக்க மாட்டேனோ என்று சோதித்து பார் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு தான் விரும்புகிறார். சாபம் என்றால் என்ன? அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கபடியான ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதுதான் சாபம். ஆசீர்வாதத்தை நமக்கு தரலைன்னா அது சாபம் தான். இன்னும் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளவில்லை, உங்களுடைய நாவிலே தேவனுடைய வார்த்தை இல்லை என்று தான் அர்த்தம். உபாகம் 28:31 பாருங்க. 31 அதே இது, அதில் 31 பாருங்க. உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதிலே ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதைகள் உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போக மட்டும் உனக்கு திருப்பம் அகப்படாமல் போம். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்ப. என்னெல்லாம் சொல்ல பாருங்க, சாபம் பாருங்க. நியாயப்பிரமாணத்தை சாபம் பாருங்க. இதெல்லாம் கீழ்ப்படியாதனால தான் இந்த சாபங்கள் சொல்கிறார். இதெல்லாம் உனக்கு கிடைக்காது. மாடுலாம் அடித்து தும்பானும் உனக்கு கிடைக்காது. ஆடெல்லாம் கொள்ளையிட்டு போயிடுவானும் உனக்கு கிடைக்காது. கழுதையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க உனக்கு கிடைக்காது. நீ எல்லாம் உண்டு பண்ணுவா, ஆனால் உனக்கு நீயும் அனுமதிக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். சில பேர் பார்த்துறீங்களா, சில குடும்பங்களில் செல்வ செழிப்பாக இருக்கும், எல்லாமே செல்வத்தில் நிறைய இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அனுபவிக்க திறமை ஒன்றுமே இருக்காது. நிறைய செல்வ செழிப்பாக இருக்கும், அதை தூங்கக்கூடாது, இதை தூங்கக்கூடாது, ஒன்றும் தூங்கக்கூடாது. தின்னீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே உங்கள் காரியத்தில் உங்களுக்கு உங்களுடைய சரீரத்தில் பலமிலம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டரே பயமுறுத்திடுவாங்க. கோடியான பணம் இருக்கும், அவங்களாலாம் ஒன்றுமே முடியாது. வண்டியில் பல 100 6 வண்டி இருக்கும், வண்டியில் உட்கார முடியாது. பிளெயினில் இருக்கும், பிளெயினில் போக முடியாது. இப்படி நிறைய வேறு இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள். உங்களுக்கு ஏதாட்டு குறை இருக்கா? எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க தான் அவர் தெளிவாக சிம்பிளாக சொல்லி கொடுக்குறார். நீ விசுவாசித்தால் போதும், என்னுடைய வார்த்தை கனம் பண்ணால் போதும்.
நீ எங்கு சென்றாலும் செழிப்பாக இருக்கா, உனக்கு குறை இருக்காதுன்னு சொல்லி அழகாக சொல்லி கொடுக்குறார். அதை பற்றி கொள்ளுங்கள். அடுத்ததை அதை பாருங்கள். இதுதான் பாருங்கள். அடுத்த 33 பாருங்கள். உன் கையில் பலனில்லாதிருக்கும், உன் நிலத்தில் கனியும், உன் பிரயாசத்தின் எல்லாம் பலனும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருப்பாய். நான் சொன்னோம்ல, அவன்கிட்ட இருக்கும், ஆனால் நீ அனுப்பி. அந்த மாதிரி ஒரு சாபங்கள் இருந்து பாருங்க. இதிலிருந்து கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கத்தான் அவர் இந்த கல்வாரி சிலுவையில் வந்தார். உபாகம் 30 பாருங்க. இப்படிப்பட்ட காரியத்தை சாபம், நியாயப்பிரமாண சாபம் இவைகளே. 39 பாருங்க. திராட்சை தோட்டங்கள் நாட்டி ஆனாலும் நீ திராட்சை குடிப்பதில்லை, திராட்சை பழங்கள் சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். இப்படிலாம் இருக்கு. அடுத்தல உபாகம் 40. அடுத்தல பாருங்க. ஒலிமரங்கள் உன் எல்லைகளில் இருக்கும், ஆனாலும் நீ எண்ணெய் பூசிக்கொள்வதில்லை. உன் ஒளிமரத்தின் உச்சிகள் உழந்து போகும். நீ குமார்த்திகளை பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடு கூட இரார்கள். அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன் மரங்கள் எல்லாற்றையும் நீ நிலத்தின் கனியை வெட்டிலி பச்சித்து போடுவாய். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேன்மேல் உயர்த்திருப்பான். நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படுவான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையா இருப்பான், நீ வாளா இருப்பாய். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. புறஜாதிகாரன் அவன் தலையாக இருப்பானா, நீங்கள் அவன்கிட்ட கஷ்டப்படுவீங்க. நீ வாளா இருப்பா, அவன் தலையாக இருப்பான். காரணம் என்ன? நீ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருக்கு அவருக்கு வினம் கொடுக்காமல், இப்படிப்பட்ட காரியம்தான் இதில் சொல்லுகிறதுக்கு சாபம் என்று. தேவன் இதை எப்படி இந்த சாபத்தெல்லாம் எப்படி நீக்கினார் பாருங்கள். பொருளாதாரம் எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு இருக்கும். பொருளாதாரம் இல்லைன்னா எவ்வளோ பேர் பாதிப்பு பாருங்கள். இல்லாமை, வறுமை, ஒன்றுமில்லா போகிறது. விதைத்தது சாப்பிட முடியாமல் போகிறது. உழைத்தது உழைத்து கடன் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சன்னு சொல்ல கதை மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி சாபம். கடன் செலுத்தி சில பேர் எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. இதுதான் வேதவசனம் சாபம் என்கிற சொல்லுகிறது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மனுஷங்கள் முடியாத காரணங்கள் சாபம். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். அவர் உங்களை அவருடைய ஐஸ்வர்யத்தில் நடத்துவார். நீங்கள் வேணாலும் பாருங்கள். நீங்கள் யார்கிட்டையும் கையேந்த மாட்டீங்க. கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலை வரலாம், அங்கங்கே யார்கிட்ட வாங்க. ஆனாலும் அதெல்லாம் திரும்ப உங்களுக்கு அது வாங்கினாலும் அது யூஸ் ஆகாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் வெறும் விசுவாசித்தாலே போதும். நீங்கள் மற்றவர்கிட்ட வாங்கினாலும், எந்த பொருள் வாங்கினாலும், பொருளோ பணமோ எது வாங்கினாலும் அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதுக்கு மேலாக தேவன் தர உங்களுக்கு சித்தமாக இருக்கிறார், விருப்பமாக இருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே அவர் செய்ய விரும்ப ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு கர்த்தர் எனக்குள்ளே வந்து நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். இந்த மாதத்தில் இந்த மாதிரி காரியங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நடக்கும். எல்லா வீட்டிலுடைய பொருளாதாரத்தில் எல்லாமே செழிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் அது எந்த ஒரு குறைவு இருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியத்துக்கு மேலான தேவன் செய்ய விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள். இந்த மாதிரி பொருளாதார செழிப்பை பற்றி யோசுவாவிட்ட சொன்னார்ல, அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னோம்ல, அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குற தேவன் பாருங்கள். ஆவிக்குரிய காரியத்தை எத்தனையோ பக்கமாக இந்த காரியத்தை நாம் பார்த்துருக்குறோம். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேத வசனம் கூறுகிறது. அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்முடைய உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய உள்ளத்திலே திறந்து, நான் மறுபடியும் அதான் சொல்லிட்டு வரேன், நம்முடைய உள்ளத்தை திறந்து கர்த்தருக்கு சொல்லி கொடுக்கும்போது ஆசீர்வாதம் வருகிறது. சாபக்கேடுக்கு ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்குது. சாபக்கேடு ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்குது. ஆதாம் மூலமாக நமக்கு இது வந்துவிட்டது. நாம் சும்மா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வர, அதாவது மீட்கொள்வதான் பாருங்கள். இந்த சாபத்திலிருந்து விடுதலை நம்ம தேட வேண்டும். விடுதலைக்குள்ளே நாம் இந்த சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை வர வேண்டும். இதிலிருந்து நம்ம விடுதலை வர வேண்டும். நான் சொல்லுகிறேன், நாம் தேடுவதற்கு முன்பாகவே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த விடுதலை தேடுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து அவர் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்பே தேடி விடுதலை கொடுத்து போய்விட்டார். அவரே தேடி விடுதலை கொடுத்து போய்விட்டார். ஆகவே தான் இந்த சுவிசேஷம் நற்செய்தியாக அறிவிக்கிறது. ஏன் நற்செய்தி? நீங்கள் போய் ஏற்கனவே தேடி தவம் இருந்து இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. செய்து காரியம் இல்லை. நீங்கள் ஒன்றும் தர வேண்டியவும் இல்லை. தேவன் சொல்ல, நீ ஒன்றும் தராண்டாம்.
அறிந்து கொண்டாலே போதும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிற, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், அறிந்து கொண்டாலே போதும், விசுவாசித்தாலே போதும். கிறிஸ்து எனக்குள்ளே, அவர்தான் எல்லாம். என்னுடைய வீட்டினுடைய பொருளாதாரம், சந்தோஷம், மகிழ்ச்சி, எதுனாலும் அவருக்குள்ளே இருக்கிறது என்று விசுவாசம். நீங்கள் விசுவாசித்த போது, நீங்கள் அறிந்து கொண்டாலே போதும், நீங்கள் இந்த ஏற்றுக்கொண்டாலே போதும். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் என்பதுதான் சுவிசேஷம். இதுதான் நற்செய்தியாக அறிவிக்கிறோம். என்ன அற்புதமான சுவிசேஷம் பாருங்க. நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? சாபம் ஏற்கனவே இருக்கிறது, பிசாசான பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். இங்கே தான் கர்த்தருடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இந்த பிரச்சனையின் மத்தியில் தான் கர்த்தருடைய தயவு, அன்பு, கிருபை உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் ஆசீர்வாதம் என்று சொல்கிறோம். அதுதான் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கலாத்தியர் 3 சொல்லக்கூடிய சாபம் என்னுடையது அல்ல. இந்த கலாத்தியர் 3 சொல்லக்கூடிய சாபம் என்னுடையது அல்ல. நான் ஏன் அதை அந்த இதெல்லாம் இந்த உபாகம் 28:15 நான் ஏன் அதை வாசித்தேன்னா, அது என்னுடையது அல்ல என்று தான் நான் வாசித்தேன். நீங்கள் எதுக்கும் பயப்படாதுங்க. இத்தனை காரியங்கள் இருக்குது. நீங்கள் அதை படித்தாலே உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்படி விளையாது, இப்படி செய்யாது, உன் கைகிட்ட காரியம் பண்ணாது, இதெல்லாம் செய்யாது, உன் வீட்டில் அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், உன் பிள்ளைகள் உன் கூட இருக்காது, அப்படிலாம் நிறைய போட்டிருக்கு. இதில் சாபமான காரியங்கள் இதெல்லாம் இருக்குது. அது நான் ஏன் வாசித்தேன்னால், இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இப்போ தான் நீங்கள் கம்பீரமாக இருக்கணும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், இது எனக்கு கிடையாது. எத்தனை சாபம் இருந்தாங்க தான், இது எனக்கு கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்ல, அவர் தான் சிலுவையின் மரணத்தில் தான் எல்லாத்தையும் நீக்கிட்டார. இப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி அந்த சாபம் உள்ள வராது. அதனால தான் நான் சொல்கிறேன் பாருங்கள், கிறிஸ்து இருப்பதனால் எனக்கு சாபம் சொந்தம் அல்ல, ஆசீர்வாதமே எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதமே எனக்கு சொந்தம். ஆமாம், ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும்படி நமக்கு கிறிஸ்து நமக்காக சாபமானார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதானே? அது அந்த விசுவாசம் தானே. அவர் நமக்காக செய்த அந்த ஆசீர்வாதம். அவர் உண்மையிலே அது செய்தார்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு தானுங்க. இந்த மாதிரி சாபங்கள் எல்லாம் அதெல்லாம் நீக்கினார் பாருங்க. அதெல்லாம் சாபங்கள், அந்த காரியங்கள்லாம் சொல்லப்படும், எல்லாத்தையும் உடையது எல்லாமே. அந்த காரியத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த ஆசீர்வாதம்லாம் நம்முடையது. கர்த்தர் நமக்கு கொடுத்துரு. ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கும் பிரஜாதிகளுக்கும் கிடைக்கும்படியாக அவர் செய்தார். ஆனால் சாபங்கள் சொன்னதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு, அதெல்லாம் என்னுடையதல்ல அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்லிடணும். இதில் எத்தனை சாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் புறக்கணிச்சிருங்க. கேன்சல் முடிஞ்சு நீங்கள் நினைங்க, அதெல்லாம் எனக்கு கிடையாது, கேன்சல், டக், வெட்டு, அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், அடுத்துல அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த ஆசீர்வாதங்களை எப்படி நமக்கு அது கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கிறது. உபாகம் 28:1 வாசிக்கிறேன். உபாகம் 28:1 வாசிங்க. அழகாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் ஆசீர்வாதத்தை எப்படி தேவன் கொடுக்குறாரு பாருங்கள். 15 பார்த்தோம்ல, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளின்படியெல்லாம் நீ செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பே. ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தர் சத்துருக்களுக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும். அவர் சொல்லார், நீ இதெல்லாம் உனக்கு இதை பலிக்கும் நீ கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளில் மந்தையும் உன் மிருக ஜீவன்களும் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாமிச புசிக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. அதான் நான் உங்கள்கிட்ட முந்தி சொன்னேன், எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் கூட இருக்கும் பொழுது நீங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு அன்னைக்கு சமாதானமாக இருக்கும். எந்த ஒரு கடையில் நின்னாலும் அந்த கடை அன்னைக்கு செழிப்பாக இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நீ வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு. உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருகள் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியை
ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் உன் கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு செவி கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு எங்கே அவருக்கு உனக்கு உனக்குள்ளே அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த இடத்தையும் ஆசீர்வதிப்பார், நீ இருக்க இடத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று அவர் கொடுக்கிறார். ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தர் கட்டளையை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாகிய நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கும் தரிக்கப்பட்டது. நீ பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, பூமி அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்காருன்னா எவ்வளோ பெரியது. உன்னை கண்டு பயப்படுவாருங்க. அப்படி இருக்கீங்களா வாழ்க்கையில்? உங்களை கண்டு பயப்படணும். அந்த அளவுக்கு செல்வத்தை உங்களுக்கு இருக்கா? கர்த்தரை, ஆமாம், என் கர்த்தர் அப்படியே என்னை வச்சிருக்கிறார், என்னை அந்த அளவுக்கு என்னை கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருந்து இந்த மாதிரி காரியத்தை செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நாளில் நீங்கள் அப்படியே ஆயிடுவீங்க. உங்களை பார்த்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவர் உங்களை உயர்த்துவார். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் தன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியும் உன் மிருக ஜீவன்கள் பலனும் உன் நிலத்தின் கனியும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக்குவேன் கட்டளிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையும் வானத்தின் திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய். அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் கொடுப்பீங்க, கொடுக்கிறவராக, ஏன்னா தேவனே கொடுக்கிறவர் தான். நீங்களும் அதே போல் ஆயிருங்க. ஏன்னா அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கொடுக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க, வாங்குறவர்களே இல்லை. யார்டாடு வாங்கணும் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நாவிலே அறிக்கை தேயும் சொல்ல நீங்கள் கொடுக்கிறவர்களாக மாறுவீங்க. கையிட்ட செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்கள் தயவு நல்ல பொக்கிஷம் சாலையும் வானத்தின் திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவையும் விட்டு விலகி வேற தேவர்கள் சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். பாருங்க, அல்லேலூயா. கீழாக்காமல் மேலாக்குவார். இப்படி தேவன் ஆசீர்வாதத்தை புரிகிறார். இது எங்கிருந்து வருகிறது என்றால், கல்வாரி சிலுவையில் இது எல்லாத்தையும் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்கள் இப்போ அதைத்தான் விசுவாசிங்க. வார்த்தை எடுத்து, ஆமாம், இது எல்லாமே எனக்கு கூடாது, நான் நீங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு தானே ஆசைப்படுவீங்க. உண்மையிலே இதெல்லாம் எனக்கு வேணும் தானே எல்லா மனுஷனும் அலையிறான். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் எதனுடைய அலையிறான்? இதை தேடி 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 தான் அலைஞ்சிட்டே இருக்கான். எதையும் ஏதாட்டு யோசிக்கிறானா? இல்லை, அவன் எப்பவும் இதே தான் அலைஞ்சிட்டே இருக்கான். இந்த காரியத்தில் போகணும், இந்த காரியத்தில் செய்யணும், இந்த இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் எப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏதாச்சும். அதனால தான் அந்த தேவன் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருள் புரிகிறாங்க. தேவனுக்குள்ளே நீங்கள் இருக்கும்பொழுது இது கிடைக்கும். இதை பெற்று திருப்தியாகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நான் இதை இன்னைக்கு எண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பெருமையாக இருக்கிறது. மெய்யாகவே கர்த்தரை துதிக்கவும் அவரை உள்ளே நான் வரவும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏனென்றால் இதை நீங்கள் அறிந்து கொள்வதே மிகப்பெரிய பாக்கியம். இதெல்லாம் நீங்கள் தேடினா தான் கிடைக்கும். இந்த மாதிரி வீடுகளை பார்த்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை எங்கே இருக்குது, நீங்கள் நிறைய பேர் தேடுறாங்க, எத்தனையோ புறஜாதிகள்லாம் தேடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இருந்து நான் சொல்லம்ல, செல்வம் இருக்கும், ஒன்றுமே முடியாது. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் தேவனுக்குள்ளே இதை அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த பூமியில் சொர்க்கம் மாதிரி. அதைத்தான் தேவன் சொல்லி கொடுக்குறார். என்னை விசுவாசிக்கும் பொழுது உனக்கு எல்லாத்தையுமே என்னுடைய வார்த்தை கனம் பண்ணி என்னுடைய வார்த்தைக்குள்ளே நீ இருக்கும் பொழுது நீனே வார்த்தையை சொல்லி தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற இப்படிப்பட்ட வார்த்தைகளை தினம் 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 அதிலே பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறதை நீங்கள் பார்ப்பீங்க. இதைதான் தேவன் விரும்புகிறார். இதை விரும்பாமல் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்களுக்குள்ளே வைக்கிறார். இதைத்தான் நான் எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய சாபத்தின் தரித்திரம் சுமந்து அவர் தீர்த்தார். நான் சொல்லப்பட்ட அனைத்து சாபமும் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் படித்தோம்ல, அந்த 28:15 எல்லா சாபமும் இப்போ கேன்சல், எல்லாமே முறியடிச்சாச்சு. ஏனென்றால் நீங்கள் அதை பற்றி எதையும் கவலைப்படாங்க. உங்களுக்கு முழுமையான எல்லாமே ஆசீர்வாதம் தான் உங்களுடைய வாழ்க்கை.
எல்லாமே நீங்கள் எது வேணுமோ அதை கிறிஸ்துக்குள்ளே இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. சாபத்தை நீங்கள் மனசில் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இன்னைக்கு ஒரு குறை இருக்கலாம், மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைகள். ஆனால் கிறிஸ்துவை நீங்கள் மறுபடி நான் ஏதோ விதத்தில் நான் செய்த தவறு என்று நீங்கள் அவர் முன்பாக வந்து நின்று மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அதற்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது உங்களுடைய இழந்த ஆசீர்வாதத்தை அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். சாபங்கள்லாம் கேன்சல் ஆகிட்டு என்னுடைய எல்லாத்தையும், அந்த சாபங்கள்லாம் என்னுடையது அல்ல. நான் எல்லாத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் எது வேணுமோ என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் அந்த வாசிக்கப்பட்டது எல்லாம் என்னுடையது அல்ல என்று திரும்ப சொல்லணும். அதில் எதுவுமே என்னுடையது அல்ல. கேட்டுக்கொண்டிருக்கிற யார் இருந்தாலும் சொல்கிறேன், சாபங்கள் ஒருவேளை எதாவது சொல்லல உங்களுக்கு இருந்தாலும் காணாமல், ஆனால் நீங்கள் அதை அதெல்லாம் நீங்கள் இப்போ வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சாபம் உங்களுடைய மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இதிலிருந்து விடுதலை மார்க்கம் ஒன்று. இந்த சாபத்திலிருந்து விடுதலை மார்க்கம் இன்னைக்கு எத்தனையோ கேட்டுட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் எனக்கு அப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி பிரச்சனை. இதிலிருந்து விடுதலைக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது. நீங்கள் இது எல்லாத்திலிருந்து நீங்கள் கிறிஸ்துவர் மக்களோடு இன்றைக்கி நிறைய பேர் சும்மா ஏதோ சபைக்கு போகிறாங்க வராங்க, அவ்வளோதான். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தேவை அதை குறித்து நீங்கள் என்னைக்காட்டி எண்ணி இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பொருளாதார குறித்து நமக்கு வாழ்க்கையில் தேவை இருக்குது. அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விதமான ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள? எப்படி கிறிஸ்துக்குள்ளே இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை அனுபவிச்சிருக்கீங்களா? அதுதான் கற்றுக் கொடுக்குறார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் பாருங்க. அந்த மார்க்கம் ஒன்று இருக்குது. அந்த மார்க்கம் தான் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய கொடுக்கும் நித்திய ஜீவன். இந்த சாபங்களிலிருந்து விடுதலை மார்க்கம். இந்த சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமென்றால் அதுதான் விடுதலை மார்க்கம். இதுதான் சிலுவையின் மரணம் இருக்கிறது. இந்த சிலுவையின் மரணம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது புதிதாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. செழிப்பு கர்த்தர் கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. அவர்தான் கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அறிக்கும் பொழுது நீங்கள் இழந்த எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். செழிப்போடு நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.